ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 kg ப்ரௌனி மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோவில் கரெக்டான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக பர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப் ப்ரௌனி வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பக்கத்தில் தான் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நார்மல் கேக் பாக்ஸில் வந்து நான் பேக் பண்ணி வச்சுட்ருக்கேன். 2/4 கிலோ வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மெஷர்மெண்ட் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுலில் 4லேருந்து 5 முட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த வாட்டி வந்து 5 முட்டை எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முட்டையோட அளவுகள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் 5 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ முட்டை எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், அப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ சேர்த்துட்டு அந்த பவுலை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாக்லேட்டும் பட்டரும் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அண்ட் பட்டர் வந்துட்டு கரெக்டாக வந்து 150 கிராம் எடுத்துக்கோங்க. 150 கிராம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது கூட வந்துட்டு 250 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் வந்து எடுத்துக்கோங்க. டார்க் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் இது ரெண்டுமே வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த சாக்லேட்டை பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சு. அதனால் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே போல் மெல்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப வந்து டைம் ஆகாது. நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம், ஓடிஜியில் வச்சும் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே டபுள் பாயிலிங்கில் தான் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சுகர் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 240 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 120 கிராம் ஒயிட் சுகர், அதாவது பவுடர் சுகர் கூட ஒரு 120 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். ஸோ நாட்டு சக்கரை இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் அண்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் ரெண்டுமே ஒன்றா எடுத்ததுனால உங்களுக்கு வந்து எடுத்து காட்டியிருக்கேன். அண்ட் முட்டை கூட நம்ம சேர்த்து பீட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணோன்னா நாட்டு சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். நீங்கள் ஹெல்த்தி வெர்ஷன் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட்டு சக்கரை மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாவு வந்து இங்கே கரெக்டாக வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் ஃபஜ்ஜியாக வேணும் அப்படின்னா மாவோட அளவுகள் வந்து இன்னொரு 10 to 20 கிராம் வந்து கம்மியாகும். கொஞ்சம் திக்காக ரொம்ப ஃபஜ் மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 150 கிராம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அது கூட வந்துட்டு ஒரு 25 to 30 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து ரெண்டுமே நான் வந்து ஒன்றா வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம சேர்க்கும் போது சளிச்சு சேர்த்துக்கிட்டோன்னா ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிரும். அண்ட் அதுக்கடையில் இது எடுத்து வச்சுட்டு இருக்கும் பொழுதே ஓடிஜி வந்து ஆன் பண்ணி விட்டுறணும். 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. இந்த ப்ராசஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கும் ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் ஆகி ஆஃப் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கணும். ஸோ ஆஃப் ஆகி ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிரும். ஸோ இந்த சைடு உள்ளே வச்சு நம்ம ப்ரௌனியை பேக் பண்ணும்போது அதோட டைம் வந்து டிலே ஆகும். பேக் ஆகிறதால சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். அதனால் நீங்கள் ஆன் பண்ணும் பொழுதே கரெக்டாக வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இப்போ வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் டபுள் பாயிலிங் மெத்தடில் பட்டரையும் காம்பவுண்டையும் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் அதே போல் இந்த சைடு வந்து மைதா மாவையும் கொக்கோ பவுடரையும் நான் வந்து 2லேருந்து 3 வாட்டி நல்லா வந்து சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வந்து மிக்ஸ் ஆயிரும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மைதா மாவு கொக்கோ பவுடர் அதை வந்து சளிச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கடையில் காம்பவுண்டையும் பட்டரையும் வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அண்ட் இந்த டார்க் காம்பவுண்டையும் பட்டரையும் நீங்கள் மெல்ட் பண்ணி எடுக்கும் பொழுது நல்லா விஸ்கு வச்சோ அல்லது ஸ்பூன் வச்சோ நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கணும். ஸோ கட்டிகள் எதுவும் இல்லாமல். அண்ட் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த டீஸ்பூனில் இன்னொரு முக்கியமான பொருள் வந்து சேர்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து இதில் ஃபுல்லாக வந்து எடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த லைட்டாக வார்மாக இருக்கிற அந்த டார்க் காம்பவுண்ட் பட்டர் மிக்ஸோடையே நல்லா சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இது வந்து எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரௌனி சாப்பிடும் பொழுது இந்த காஃபி பவுடரும் அது சேர்ந்து அந்த டார்க் அமௌண்ட் பட்டர் அது கூட சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரான மைல்டான ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதுக்காக தான் கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 முட்டை கூட எசன்ஸு கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு அது கூட பவுடர் சுகரையும் நாட்டு சக்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நுர வர்ற அளவு அந்த நாட்டு சக்கரை நல்லா கரையிற அளவு பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸையும் உள்ளே சேர்த்து நல்லா பீட்டர்லேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவே பீட்டரில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ கையில் மிக்ஸ் பண்ணால் ரொம்ப கை வலிக்கும், அதே போல் லேட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம்
முடிச்சுட்டு கடைசி ப்ராசஸ் நம்ம மைதா மாவும் கொக்கோ பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதாவது சளிச்சு வச்சோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 3லேருந்து 4 முறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் விஸ்கோ பீட்ரோ யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணும் பொழுது தான் ஓவர் மிக்ஸ் வந்து ஆகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப மெதுவாக வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து ரொம்ப மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். அதே போல் ஓடிஜியை வந்து மறந்துடாதீங்க. ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி ஆஃப் ஆகிறதுக்குள்ளே இந்த ப்ராசஸ் முடிக்கணும். ஸோ சீக்கிரம் முடிஞ்சிடும். மற்ற ப்ராசஸ் எல்லாமே நம்ம பீட்டரில் தானே செஞ்சுருப்போம். ஸோ அது வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸில் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் இருந்தாலும் அங்கே நீங்கள் டின்னில் ஊற்றி டேப் பண்ணி இது பண்ணி முடிக்கிறதுக்கும் ப்ரீ ஹீட் ஆகி ஓடிஜி வந்து ஆஃப் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து எப்போவுமே மறக்கக்கூடாது. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணால் தான் ஓவர் மிக்ஸ் வந்து ஆகாது. அண்ட் ஃபைனலி நான் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் சிலர் வந்துட்டு இந்த காஃபி பவுடர் கூட ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த சூடாக இருக்கிற அந்த டார்க் காம்பவுண்ட் பட்டர் மிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது கூடவே வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படிலாம் செய்ய வேண்டாம். அந்த காம்பவுண்டும் பட்டர் வந்து லைட்டாக சூடாக இருக்கும் பொழுதே காஃபி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து மொத்தத்தில் ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அதோட லைஃப் டைம் வந்து கம்மியாயிரும், சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 5 to 7 டேஸ் வரை ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லாயிருக்கும், ஹார்ட் ஆகாது. அதே போல் கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதே போல் இது வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நான் வந்து 5 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை வந்து ஓரளவு குட்டி ரொம்ப மீடியம் சைஸ் இருந்ததுனால நான் 5 சேர்த்துருந்தேன். நீங்கள் வந்து 4 முட்டை எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும், ரொம்ப வாட்டரியாக இருக்காது. அண்ட் டின்னில் வந்து பேட்டரை வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நல்லா வந்து அந்த பபிள்ஸ் எல்லாமே எடுத்து விட்ருங்க. அது ஊற்றும் போதே ரொம்ப பபிள்ஸ் வந்து உள்வாங்கிக்கும். இந்த மாதிரி ஸ்கூவர் வச்சு ஒரு 30 செகண்ட் நல்லா வந்து எடுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து லைட்டாக ரெண்டு தடவை டேப் பண்ணாலே போதும். ரொம்ப போட்டு டப்புன்னு தட்ட வேண்டாம். நீங்கள் நார்மலாக டேப் பண்ணாலே போதும். மொத்தத்தில் இந்த டூத் பிக் வச்சு அந்த பபிள்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இப்போ வந்து ஓடிஜியில் அதே 180 டிகிரிக்கு ஒரு 30 to 45 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து பேக் ஆகி வந்துடும். அண்ட் எனக்கும் இதே போல் பேக் ஆகி வந்துச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ப்ரௌனியில் வந்து கிரிங்கிள் டாப் ரொம்ப பளிச்சுன்னு இருந்தால் தான் நல்ல ப்ரௌனி சூப்பராக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மெத்து இருக்குது. அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்ததுனால கிரிங்கிள் டாப்போட அந்த இது வந்து கம்மியாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காஃபி பவுடரோட டேஸ்ட்டு மைல்டான ஒரு ஸ்வீட்னஸோட இந்த ப்ரௌனி வந்து நல்லா இருந்துச்சு. அதே போல் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக வேறு எந்த மாவு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கிரிங்கிள் டாப் வந்து ரொம்ப ஒரு அளவான கிரிங்கிள் டாப் இருக்குது. அதே போல் சூப்பராக வந்து பேக்காகி வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து 2 1/4 கிலோ வந்து நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். பேலன்ஸ் எல்லாமே வீட்டுக்கு தான். ஸோ நான் சொன்ன அளவுகளை கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ப்ரௌனி வந்து கிடச்சிரும். இது வந்து கரெக்டாக 1 kg இருந்துச்சு. அண்ட் நான் சொன்ன அளவுகளில் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் கரெக்டான சூப்பரான கிரிங்கிள் டாப் ப்ரௌனி வந்து கிடச்சிரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன மாவு வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சு கரெக்டாக வந்து செய்யுங்க. உங்களுக்கும் சூப்பரான ப்ரௌனி வந்து கரெக்டாக 1 kgயில் கிடைக்கும். அண்ட் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு வந்து ப்ரௌனி வேணும் அப்படின்னாலும் மேலே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்கோங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி இருக்குது. வேறு எங்கேருந்து கேட்டாலும் டெலிவரி செய்யப்படும். அண்ட் தேங்க்யூ.